ஒரு 30 மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிபிள். ஸோ பாருங்க, சீக்கிரமா லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பீப்புள் கண்டிப்பா சொல்றேன், ஏதோ ஒரு ட்ரீமோட ஸோ நம்மளும் சக்சஸ் பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் நம்ம கண்டிப்பா ஆக்சிஸ் என்ற விஷயத்துக்குள்ள வந்திருப்போம். ஸோ உள்ள வந்தா மட்டும் நம்ம பத்தாது இல்லையா? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சக்சஸ் பண்ணி இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஸோ நிறைய ட்ரைனிங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம எடுத்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது தான் ஸோ நமக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் என்ற விஷயம் ரொம்பவே சீக்கிரமா கிடைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு நிறைய மோட்டிவேஷனல் இதெல்லாமே கிடைக்கும். என்னதான் கிடைச்சாலும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க ஷேர் பண்ணக்கூடிய சில எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுல ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஆக்ஷனா காட்டும் போது மட்டும்தான் இந்த இடத்துல யாரா இருந்தாலும் சக்சஸ் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பண்ண முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய, அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு நமக்கு தான் சொல்றாங்கன்ற விஷயத்த நீங்க கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி சக்சஸ் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பண்ணலாம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல நம்மளோட செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சூப்பர். ஸோ இன்னொரு 15 மெம்பர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த 289 மெம்பர்ஸ்க்குமே நான் வந்து ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு லிங்கை உள்ள ஒரு முடியாம இன்னொரு 1 மினிட்ல நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண போறாங்க. ஆனா அந்த ஒரு இடம் நமக்கு இந்த இடத்துல முன்னாடியே கிடைச்சிருக்கு அப்படின்னா அது காடுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சூப்பர். இன்னொரு 10 மெம்பர்ஸ் நம்ம கனெக்ட் ஆன உடனே இந்த ஒரு செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செஷன்ல நமக்காக ஸோ சில அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக ஒரு 3 பவர்ஃபுல் லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச் கேட்கறதுக்காக நானும் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ எஸ், ஸோ இன்னொரு 1 மினிட்ல செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். சூப்பர் லீடர்ஸ் 295. எஸ் எஸ், இன்னொரு 4 மெம்பர்ஸ் கனெக்ட் ஆனதும் இந்த ஒரு செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எஸ் 296. ஸோ அவேசம். ஸோ சூப்பர். இன்னொரு 2 மினிட்ஸ்ல நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்க வந்திருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம செஷன் ஷேர் பண்ண வந்திருக்கக்கூடிய இந்த 3 பேர் பத்தி வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸும் வந்திருக்கும். அதையும் மீறி சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சக்சஸ் என்ற விஷயத்த இந்த 3 பேருமே ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு நபரை ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்வைட் பண்ண போறேன். ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் கரெக்டா ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இன்னி வரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணகிரியில இருந்து இந்த பிசினஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி சோ இன்னைக்கு ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் தான் லைஃப் அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு சோ அரௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு 5 lakhs கிட்ட இன்கம் பண்ணி இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டர் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு லைஃபை வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய ட்ரீம்ஸோட ஆக்சிஸ்குள்ள கண்டிப்பா என்ன அப்படின்னா ஃபேமிலி ஒரு ரீசன் வச்சுதான் நம்ம ஆக்சஸ் குள்ளே வருவோம். ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சோ குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை நோக்கி அதே மாதிரி ஒரு ட்ரீமோட சோ இன்னைக்கு ஆக்சிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிஸ் தான் லைஃப் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க யாருமே கிடையாது. சோ நம்ம சக்சஸ் டீம்ல ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் சங்கீதா மேம். சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட சக்சஸ் ஷேரிங் வந்து ஷேர் பண்ண போறாங்க. சோ எஸ், வார்ம் வெல்கம் சங்கீதா சிஸ்டர். தேங்க்யூ சுஷ்மிதா மேடம். ஸோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணீங்க. ஸோ செமையா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சிங்க பெண்கள், பவர்ஃபுல் லேடிஸ் எல்லாம் சொல்லி எங்களை வந்து நிறைய புகழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா உங்களுடைய பிசினஸையும் எடுத்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ கைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா சுஷ்மி? எஸ் எஸ் மேம். யா தேங்க்யூ. ஸோ கைஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பீப்புள் கனெக்டாக இருக்கீங்க ஒரு சக்ஸஸ் ஷேரிங் செஷனுக்கு. ஸோ எல்லாரையும் வந்து நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய டைம்லாம் எங்களுக்கு கொடுக்கல, கொஞ்சம் டைம், அதாவது வெரி ஷார்ட் டைம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் என்னுடைய சக்ஸஸை வந்து வெரி ஷார்ட்டாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ். ஸோ என்னுடைய என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய நேம் சங்கீதா. ஸோ நான் கிருஷ்ணகிரில இருந்து இந்த பிசினஸ் சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் பெங்களூர்ல வந்து என் ஃபேமிலியோட பெங்களூர்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்ல நானும் எங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 பேருமே வந்து ஜாபுக்கு போகணும். ஸோ மந்த்லி ஒரு இன்கம்காக நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷின் லைஃப்ல தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ
கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த ஆக்சஸ் வந்து நான் எப்படி எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இந்த கொரோனா ஒரு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லிதான் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல ஸோ எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஜாப் இல்லாம ஸோ சேலரி எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். வித்தவுட் சேலரியில 0 இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த்தா வந்து நாங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலரி தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே தவிர மத்தபடி நம்ம மந்த்லி லோன் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருந்தோம் இல்லைங்களா. சோ அப்போ இன்கம் இல்லாம நம்ம எவ்வளவு நாள் வந்து மேனேஜ் பண்ண முடியும் சொல்லுங்க. சோ ஒரு 4 மந்த்தா வந்து ஏதோ ஒரு நகையை அடகு வச்சோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட்டால மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5th மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 0 இன்கம்ல சர்வைவே பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருந்தது. சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே டெக்னாலஜிஸாவது நியூ டெக்னாலஜிஸா கத்துக்கலாம். நான் வந்து எம்சிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐடி தான் என்னுடைய ஆம்பிஷன். ஸோ ஐடில தான் அதிகமா சம்பாதிக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் கூட எனக்கு தேவையில்ல. ஸோ ஐடில தான் அதிகமா சம்பாதிக்க முடியும். ஸோ அதே ஒரு மைண்ட் செட்டோட நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி நிறைய கோர்ஸ் எல்லாம் படிச்சு நிறைய டெக்னாலஜிஸ்க்கு எல்லாம் நான் வந்து செலவு பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பெனில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில பிஹெச்பி டெவலப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன் டைம்ல அந்த கம்பெனிலயும் வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஸ்டாப் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் இல்ல. ஸோ நாங்க திரும்ப லாக்டவுன் வந்து எல்லாம் ஓபன் பண்ணாதான் நாங்க வந்து சேலரி கொடுக்க முடியும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெவலப்பரோட கனெக்ட்ல இருந்து நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்து இன்கம் இல்லாம நம்ம எப்படி சர்வை பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தாலதான் ஒரு சோசியல் மீடியா மூலியமா பார்த்துதான். எனக்கு யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க கிடையாதுங்க. யாரும் வாண்டடா எல்லாம் கால் பண்ணி யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கிடையாது. சோ நானே தான் வந்து ஒரு சோசியல் மீடியா மூலியமா ஏதாவது ஒரு ஆன்லைன் ஒர்க் பார்க்கலாமேன்னு வந்து சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு ஆட் வந்து கணக்கு தெரிஞ்சது, நோ சேல் நோ பர்ச்சேஸ்னு. சோ அந்த ஒரு 2 லைன் எனக்கு எந்த அட்ராக்ட் ஆச்சு. எனக்கு பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சாஃப்ட்வேர் கோடிங் இது மட்டும்தான். சோ பிசினஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்க முடியுமான்ற விஷயங்கள்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. இருந்தாலுமே அதுல ஏதோ சேல்ஸ் கிடையாது, இப்ப எதுவுமே வாங்க போறது கிடையாதுன்றது அந்த 2 லைன் மட்டும் ஹைலைட் ஆச்சு. ஓகே ஒரு காட் கிரேஸ் ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்டியிருக்காருன்னு கால் பண்ணி என்ன ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஐடி போடுறது கூட காசு இல்லாம நான் கடன் வாங்கி தான் இந்த ஒரே ஒரு ஐடியை மட்டும் போட்டு லாகின் பண்ணேன், ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா. சோ ஒர்க் பண்ணிட்டு சோ அந்த டைம்ல டீம் எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட ஒரு 2 நாள் வந்து காசை கொடுத்துட்டு 2 நாள் வந்து ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண முடியாம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா புதுசான ஒரு இண்டஸ்ட்ரி, என்ன பேசுறது என்ன பண்றது, இது எப்படி நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே 2 நாள் பயந்துகிட்டே இருந்தேன். காசு இல்லாத டைம்ல காசு போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. சரி ஓகே எனிவே நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு எடுத்துட்டோம். பட் இதுல நம்ம இறங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் இன்கம்க்கு அப்படின்னு சொல்லி. சோ நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இதை இறங்கி லேர்ன் பண்ணேன். சோ சில விஷயங்கள் மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நம்ம எதுக்கு நம்ம இன்னொருத்தரை வந்து கனெக்ட் பண்ணணும் சொல்லுங்க. இப்ப இருக்கிற டைம்ல வந்து கால் நம்ம லீடரோட கால் பேசுறோம். சோ கால் கனெக்ட் பண்றோம், லீடரோட சப்போர்ட்டோட பேசுறோம். ஆனா அந்த டைம்ல நானு எந்த ஒரு லீடரோட சப்போர்ட்டையும் நான் எடுத்துக்க கிடையாது. சோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அப்ரோச் பண்ண சொன்னாங்க. சோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நான் ஏன் இன்னொருத்தரை வந்து கனெக்ட் பண்ணணும். சோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் தானே நம்பிக்கையை கொடுக்கணும், நான் தானே கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். சோ இந்த விஷயத்த நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் பண்ணுவேன். பட் கம்பெனி பத்தியான விஷயங்கள் சொல்றதுக்கு மட்டும் எனக்கு சில விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி ஒரு 4 லைன்ஸ் மட்டும் கம்பெனி பத்தி விஷயங்கள் வந்து நான் பை ஹார்ட் பண்ணிட்டு அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணேன். என்ன நம்பி டீம்ஸ் எல்லாம் வந்தாங்க, சூப்பரா இன்கம் எடுத்தோம். சோ இன்கம் எடுத்த ஒரு கட்டத்துல வந்து வார இன்கம் அப்போ ஒரு மாசத்துடைய இன்கம் எனக்கு ஒரு 19,000 ரூபாய் வீட்டுல இருந்துகிட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துடைய இன்கம் 19,000 ரூபாய் நான் சம்பாதிச்சேன். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வீட்டுல இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு போன் மூலியமா நம்ம வந்து இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா, 19,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சுட்டோமே வீட்டுல இருந்துகிட்டே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ அந்த ஹார்ட் ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த ஆக்சஸ் இன்கம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோம். என்ன அப்படின்னா டீம் வர டீம் ஹேண்ட்லிங் வந்து எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. பிசினஸ் கத்துக்கிட்டோமே தவிர ஐடி எடுக்கிறது, ஐடி க்ளோஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டோமே தவிர டீம் ஹேண்ட்லிங் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. சோ அப்ப அந்த டீம் ஹேண்ட்லிங் தெரியாம டீம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிட்டாங்க. சுத்தமா வேனிஷ் ஆயிடுச்சு. டீம் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப வந்து ஒரு 4 மாசம் வந்து எனக்கு இன்கமே இல்லாம இருந்தது. சோ என்னோட கீழ வந்து ஒருத்தர் வந்து ஆக்டிவா என்னோட டிராவல் பண்ணாங்க. சோ ஓகே. சோ இந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இபாஸ் அந்த மாதிரி ஒர்க்ல நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த ஆக்சஸ்ல இன்கம் ஸ்டாப் ஆன உடனே இபாஸ் சோ டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி சைட்ல நான் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சோ ஆக்சஸ் உடைய அந்த
எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே. சோ இதுல வந்து இவ்ளோ இன்கம் எடுத்தோம், பட் இதை வந்து இப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி, சோ திரும்ப இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிஇடிக்கு நான் வந்து கால் பண்ணி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் கேட்டேன். சோ அவங்களும் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சோ எனக்கு கீழே ஒரு 2 பேர் மட்டும் என்னோட ஆக்டிவா வந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் டெப்த்ல இறங்கி ஃபுல்லா நான் வந்து டீமை வந்து எடுத்துட்டு வந்தேன். அந்த இடத்துல 4 மாசம் 0 இன்கம்ல தான் 24/7 நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ ₹1 இன்கம் இல்லாம 4 மாசம் ஒவ்வொரு வாரமும் 0 இன்கம்ல நான் வந்து டீமை ரெடி பண்ணணுமே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு அந்த அந்த ஹார்ட் ஒர்க் உடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 5 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க. சோ ஒரு 6 to 7 டைமண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் இருக்காங்க, டபுள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் இருக்காங்க. சோ வாரம் டைமண்ட் டைரக்டரும் உருவாயிட்டு இருக்காங்க, நிறைய ஏடிஸ் உருவாயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா. சோ இதே மாதிரிதான் ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த ஐடி எடுத்தப்போ நான் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு மல்டிபிள் ஐடி பத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்ளைனோ லீடரோ அந்த டைம்ல எனக்கு கைட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ் எடுத்துட்டு உள்ள வராங்க அப்படின்னா, சிங்கிள் ஐடியில உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டாயமா அவங்களுக்கு நாங்க 7 ஐடி கான்செப்டோ இல்ல மினிமமா 3 ஐடி கான்செப்டையாவது அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களை வந்து அதுல லாகின் பண்ண வச்சுட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு பிசினஸே வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு வந்து மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லாம போயிட்டாங்க, கைட் பண்ணாம போயிட்டாங்க. சோ அந்த டைம்ல நாங்க வந்து இந்த பிசினஸ் பத்தி தெரியாம ஒரே ஒரு ஐடி லாகின் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணோம். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்கம் வந்து ஒரு வாரம் 10 to 15,000 நான் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய டீம் ஸ்ட்ரென்த்துக்கும் இருக்கிற ஐடிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ரொம்பவே குறைவு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் மல்டிபிள் ஐடி வந்து எடுக்காத ஒரு ரீசன் தான். ஓகேங்களா. சோ அதுக்காக தான் இப்ப நம்ம டீம்ல வர எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 7 ஐடி கான்செப்டோ 3 ஐடி கான்செப்டையும் நாங்க மினிமமா அவங்க ஸ்டார்ட் பண்ண வச்சுதான் நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம் ரொம்ப ஹெல்த்தியா சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ எங்களுடைய சக்சஸ் டீம்ல எங்களுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீமா வந்து நாங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெருசாலாம் நான் வந்து இதுல வந்து இன்கமோ இல்ல பெரிய அளவுக்கு வந்து நான் இன்கமோ எடுக்கலைங்க. ஆனா நான் ஒரு சின்ன ஒரு சக்சஸ் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த ஒரு 2 வருஷமா அந்த லாக்டவுன் டைம்ல இருந்து என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பினான்சியலா ஒரு சப்போர்ட் கூட கிடையாது. சோ என்ன அப்படின்னா அவருக்கு சுத்தமா ஜாப் இல்லாம 0 இன்கம்ல இருந்தாரு. ஓகேங்களா. சோ அவருக்கு ஜாபும் இல்லாம 1 இயரா ஜாப் இல்லாம அப்படியே இருந்தாரு. சோ நான் இந்த ஆக்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனா வந்து நான் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் அச்சீவர்ஸ் எல்லாம் இப்ப வாரம் நம்ம வந்து செரமனிஸ் பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆனா நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த ஆக்சஸ நம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் கார் வாங்கிட்டேங்க. சோ அதனுடைய ஒரு பிக் மட்டும் நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். சோ உங்களுக்கு எல்லாம் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். சுஷ்மி பிக் தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே. சோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. சோ இந்த ஒரு காரை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்னுடைய கணவருக்கு நாங்க வந்து வாங்கி கொடுத்தேன். என்ன ஒரு நம்பிக்கையில வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சஸ் மட்டும்தாங்க. சோ இந்த ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே எங்க கிட்ட வந்து அமௌண்ட் இல்லாம இருந்தது. சோ 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் நான் லோன் எடுத்து இந்த ஒரு காரை நான் புக் பண்ணி வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இல்லாம இருந்தவர் இன்னைக்கு வந்து ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து அவர் பிசினஸ பாத்துட்டு இருக்காரு. சோ அதனுடைய இஎம்ஐ மட்டும் தான் அவர் பே பண்றாரு. பட் இந்த 2 லட்சம் ரூபாய் லோனை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஆக்சஸ் இன்கம் மூலியமா வந்து நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னொரு சக்சஸ் என்ன அப்படின்னா சோ நான் டைமண்ட் டைரக்டர் ஆகுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசியில ஒரு 200 பிவி வந்து எனக்கு கம்மியா இருந்தது. சோ அந்த டைம்ல என்ன பண்றதுடா ஐடிஸ் வரலையே ஒரு 11 o'clock ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம யார்கிட்ட பேசுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல சோ ஓகே நம்ம பொண்ணு இருக்காங்க, சோ நம்ம பொண்ணுக்கு ஒரு 3 ஐடி போட்டுக்கலாம். சோ அவங்களுக்கும் வந்து ஒரு சேவிங் மாதிரி நம்ம வந்து இதுல அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஐடி எங்க பொண்ணு பேர்ல நான் போட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ அவங்க பொண்ணு பேர்ல ஒரு 3 ஐடியை லாகின் பண்ண அன்னைக்கு நான் டைமண்ட் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணேன். சோ அந்த 3 ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சேன். சோ ஆக்சிஸ்ல நிறைய நம்ம இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி மாசம் ஒரு சம்பளம் நம்ம வாங்கிட்டு இருந்தப்ப கூட ஒரு சேவிங் இல்லாம ஒரு மந்த்லி ஒரு சர்வைவலுக்காக மட்டும்தான் நம்ம இந்த இன்கம் யூஸ் ஆயிட்டு இருந்தது. நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் சேவிங்கே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு பொசிஷன் கிடைச்சது. சோ இங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் என்னன்னா ஐடியா லாகின் பண்ணிக்கோ. எவ்வளவு ஐடியா நீ வந்து எதுக்காகலாம் வந்து நீ யோசிக்கிறியோ அதுக்கெல்லாம் ஐடியா லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்றது ஒரே ஒர்க் தான். நீ மல்டிபிள் ஐடியா லாகின் பண்ணிக்கோ.
ஒரு ஐடியா வந்து நீ ஃபேமிலி சேவிங்காக வச்சுக்கோ, ஒரு ஐடியா நீ வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. ஓகே, பொண்ணு பேர்ல ஒரு 3 ஐடியா லாகின் பண்ணிட்டு சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கோம். அங்க நான் டீமை ரெடி பண்ணி சோ அந்த ஐடிக்கான இன்கம் எல்லாமே அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து சேவிங்காக, பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் டைமோ இல்ல அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு வரப்போ யாருக்கிட்டயுமே ₹1 நம்ம கடன் வாங்கக்கூடாது. சோ கடன் வாங்காம வந்து ஒரு கல்யாணமோ பண்ணணும், இல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும் இல்லைங்களா? ஒரு மேரேஜுக்கோ சரி, இல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கோ சரி, சோ குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அமௌண்ட் தேவைப்படும். அந்த டைம்ல பேரண்ட்ஸ் சரியான சேவிங்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு கடன் வாங்குவாங்க. சோ நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சோ இந்த ஒரு 3 ஐடியில வர இன்கம் பொண்ணுடைய பேர்ல வந்து நான் வந்து சேவிங்கா போடணும். எவ்வளவு இன்கம் வந்தாலும் என்னுடைய ஐடிக்கு வர இன்கம் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சோ என்னுடைய பொண்ணுக்கு வர ஐடியில வர இன்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல நான் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு நான் சேவ் பண்ணணும். கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமோ இல்ல ஹையர் ஸ்டடீஸுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணுடைய பேர் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ல அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு 30,000 பக்கம் நான் வந்து அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மந்த்துடைய சேவிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ ஒர்க் அதே தான் போயிட்டு இருக்கு, டீம் வந்துட்டு இருக்காங்க. பட் இதே 30,000 தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியுமானா கிடையாது. ஆக்சஸ்ல இந்த 3 ஐடிக்கு வாரம் ₹1,00,000, வாரம் ₹30,000, வாரம் ஒரு ₹50,000 நான் வாங்கக்கூடிய டைம் எல்லாம் கண்டிப்பா வரும். சோ அந்த டைம்ல இவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து ஒரு 12 வயசு ஆகுது. சோ இன்னைக்கு வந்து ஒரு 2 மாசத்துல வந்து ₹30,000 போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சேவிங் யோசிச்சு பாருங்க. சோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வருமா? யோசிச்சு பாருங்க. சோ இந்த இடத்துல ஒரு வார ஒரு இன்கம் ஒரு குடும்ப சூழ்நிலையும் தாண்டி நம்மளுடைய ஃபியூச்சரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்து ஒரு பெரிய சக்சஸா நினைக்கிறேன். ரொம்ப திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதே மாதிரியான பிசினஸ் தான் வந்து நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் அதனுடைய பொட்டன்ஷியல் தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ காரணம் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா காரியம் சாதிக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து நிறைய லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வந்து மேரேஜ் ஆகாம இருக்காங்களா சொல்லுங்க? எல்லாருமே சிங்கிளாவா இருக்காங்க. எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தானே. நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்ப பேசிட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. பட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா? சோ ஒரு பிசினஸ் எடுத்திருக்கோம், அது நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, வீட்லயே இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாம் இதை விட வேற என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது சொல்லுங்க? சோ படிச்சுட்டு வீட்டுல இருந்துகிட்டு நம்மளுடைய டைம்ல ஒரு ஃப்ரீ டைத்தை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதுக்கான ஒரு டைம் ஒரு 2 to 3 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணா கூட வாரம் ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் இல்லைங்களா? சோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பிசினஸ் எடுத்துட்டாங்க. பட் ஆனா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சொல்ற ரீசன் நான் போய் எப்படிங்க பேசுறது? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினா எனக்கு கேவலமா நினைக்கிறாங்க. எங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் நான் வந்து யார்கிட்டயாவது பேச முடியுமா? ஒரு மாதிரியா பேசுறாங்க, எங்களை வந்து குறைவா எடை போடுறாங்க, இதெல்லாம் என் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கணவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு என்னுடைய ஹஸ்பண்டே வந்து சூப்பரா சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் நான் எதுக்குங்க இதுல இங்க இன்கம் எடுக்கணும்? சோ பாக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ கணவர் வந்து இன்கம் நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஏன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? சங்கீதா மேம் லைட்டா வாய்ஸ் பிரேக் ஆகுது. சோ ஓகே, அவங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ். மேம் இப்போ நீங்க பேசலாம் மேம், மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேம். ஓகே இப்போ கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே. சோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை எடுத்துட்டு இந்த பொட்டன்ஷியல் தெரியாம நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன், பிசினஸை எடுங்க. சோ லீடருடைய சப்போர்ட்டோட சூப்பரா ஒர்க் பண்ணலாம், சூப்பரா சம்பாதிக்கலாம், எங்களை மாதிரியான இடத்துக்கு நீங்க வரலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சோ என்னுடைய சின்ன ஒரு சக்சஸ் ஷேரிங் நான் ஷேர் பண்ணேன். சோ மத்த லேடிஸும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். சோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சிடி செல்வா சார் அண்ட் செந்தில் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ சங்கீதா மேம், தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்டான ஒரு ஷேரிங் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு விஷயத்த கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் த ஃபார்முலா ஃபார் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஐடி இருக்கிற இடத்துலயே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சஸ் அப்படின்றது ஜென்ரேஷன் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு உங்களோட ஃபியூச்சர், உங்க பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நீங்க சேவிங்ஸ் ஆக்சஸ் மூலமா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க விஷயத்தையும் ரொம்ப கிளியரா நீங்க வந்து சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் மேம். உங்களோட ஷேரிங் கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச். எஸ், ஸோ ஒரு சூப்பரான ஒரு சிங்கப்பெண்ணோட சக்சஸ் ஷேரிங் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அகைன் இன்னும் ஒரு சிங்கப்பெண்ணை வந்து இந்த இடத்துல நான் இன்வைட் பண்றேன். ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா ஸோ ஓசூர், நியர்லி ஓசூர்ல இருந்து இவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சஸ்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க. ஸோ இன்னைக்கு 1 இயரோ 1.5 இயரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் இவங்களோட ஆக்சஸோட டிராவல் அப்படின்னு சொல்லும் போது நியர்லி வந்து ஒரு 4.5 months அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 400 monthsல ஒட்டுமொத்த ஆக்சிஸையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இவங்களோட போட்டோஸ்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். ஸோ ஆக்சிஸ்க்கு உள்ள வரும்போது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர். ஸோ இன்னைக்கு ஆக்சிஸ்ல வந்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா ஆக்சிஸ்குள்ள வந்து இன்னைக்கு ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணி இன்னைக்கு ஆக்சிஸ்லயும் ஒரு குவீனா இருக்காங்க. ஆக்சிஸ்ல மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவீனா தான் இருக்காங்க. ஸோ அவங்க யாருமே கிடையாது, ஜஸ்ட் நம்ம சக்சஸ் டீம்ல ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டரா இருக்காங்க. ஸோ நாகரத்னா மேம். ஸோ அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட சக்சஸ் ஷேரிங் வந்து ஷேர் பண்ண போறாங்க. எஸ், இங்க இருக்கக்கூடிய 300 பீப்புள் சார்பாக நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன் மேம். ஸோ வார்ம் வெல்கம் நாகரத்னா மேம். ஹாய் சுஷ்மிதா மேம், சூப்பர், செமையா இருக்கு. ஓகே, வீடியோ ஆன் பண்ணலாமா? எஸ் 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 ஷூர் மேம். ஓகே, தெரியுறேனா மேம்? எஸ் மேம், கிளியரா இருக்கீங்க, சூப்பர். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வார்ம் வெல்கம் டு ஆல். சோ நான் தான் நாகரத்னா. சோ என்ன பெருமையா இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒன் ஆஃப் த நாகரத்னா நான் தான். சோ ஹாப்பியா ஃபீல் பண்ணி நான் சொல்றேன். சோ ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா. சோ கண்டிப்பா இந்த ஹாப்பினஸ் யார் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆக்சஸ் தாங்க. ஓகேங்களா. சோ நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் தாங்க. நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுஷ்மிதா மேம் 4.5 months சொல்லிட்டாங்க பை த மிஸ்டேக். சோ நான் ஜாயின் பண்ணி 6 months ஆச்சுங்க. ஓகேங்களா. 6 monthsல பாத்தீங்கன்னா நான் ஆக்சஸ்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர் அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டரா இருக்கேன். ஓகேங்களா. சோ இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் தேவையா இருந்துச்சு, அதுதான் ஆக்சஸ்ங்க. ஏன்னா 13 years ஒரு டீச்சரை நான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா. சோ எனக்கு எங்கேயுமே அந்த அப்ரிஷியேட்ன்றது கிடையாது. பட் அந்த இடத்த வந்து இங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன். எதுக்காகனா சோ அந்த ஹாப்பினஸோட அந்த சந்தோஷத்தோட என் டைம் வேஸ்ட் பண்ணாம. சோ கிட்டத்தட்ட 13 years பாத்தீங்கன்னா என்னோட சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சோ என்னோட பேர் நாகரத்னான்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. சோ பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். சோ பிரைவேட் ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, 13 years எக்ஸ்பீரியன்ஸ். பட் இங்க வரையும் பாத்தீங்கன்னா எந்த அப்ரிஷியேட்டும் கிடையாது, எந்த மெடலும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. சோ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். சோ இந்த நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அப்ரிஷியேட் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா. பட் ஸ்கூல் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்கோர் கொடுத்தாதாங்க அப்ரிஷியேட். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற வரையும் 13 வருஷம் எனக்கு எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாதுங்க. சோ ஓகே, இப்ப நான் ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சொல்ல போறேன். சோ ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அச்சீவ்மெண்ட் என்ன, எனக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சங்கீதா. அவங்க தான் இந்த பிசினஸ் பத்தி சொன்னாங்க. ஆக்சுவலா ஜாயின் பண்ணுங்கம்மா, ஜஸ்ட் 2 members ரெஃபர் பண்ணா நம்மளுக்கு 600 rupees இல்ல 1000 rupees சொன்னாங்க. பட் எனக்கு கான்செப்ட் புரியலங்க. சோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் நான் அப்படியே இழுத்து அடிச்சுட்டு போனேன் ஒரு 20 days. ஓகே பாக்கலாம்டான்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால சரி ஓகே, எனக்கு பிசினஸ் பத்தி தெரியாது. பட் இது என்ன சொல்லி அவங்களுக்காக தான் நான் ஒரு பேக்கேஜ் போட்டேன், 6200 பேக்கேஜ். சோ அது பார்த்து எனக்கே நம்பிக்கை கிடையாதுங்க. ஆக்சஸ்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுவுமே தெரியாது. சோ எனக்கு நம்பிக்கை இல்லாத எப்படி செய்ய முடியும், அவங்களுக்காக தான் செய்யணுன்றதுக்காக தான் ஒரு 6200 பேக்கேஜ் போட்டேன். ஓகேங்களா. சோ ஆஃப்டர் பாத்தீங்கன்னா அது பேக்கேஜ் போட்டு திங்ஸ் ஆர்டர் பண்ணேன், திங்ஸ் வந்துச்சு. உண்மையிலே நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா ஃபீல் பண்ணேன். எதுக்கான பொருள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் போட்ட காசு வேஸ்ட் ஆகல இல்லைங்களா. சோ 5000 ரிட்டர்ன் பேக் வந்துருச்சு. மீதி 1200க்கு எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் 3200 இருக்கு. சோ அதனால சாட்டிஸ்பேக்ஷனா ஃபீல் பண்ணேன். எங்க வீட்டுல ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு தெரியாது இல்லைனாங்க. சோ ஓகே, ஃபியூச்சர்ல பெனிஃபிட் தானேன்னு சொல்லி நினைச்சேன். ஆஃப்டர் அவங்க எதுவுமே எனக்கு டிஸ்கஸ் பண்ண கிடையாது. சோ தென் ஒரு தடவை ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் சார் அப்செட் பண்ணிட்டாங்க. சோ என்னடா நம்ம ஜாயின் பண்ணிட்டேன், இதுல ஏதோ பெனிஃபிட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சோ ஜஸ்ட் யூடியூப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ நம்ம சுரேந்தர் சார் யூடியூப் தான் என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ண வீடியோஸ். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் எல்லாம் நல்லா பார்த்தேன். 1 week வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணாங்க.
ஏன்னா லேர்ன் பண்ணாதான் நம்ம அப்ரோச் ப்ராப்பரா பண்ண முடியும் இல்லைங்களா. சோ எனக்குன்ட்டு ஹெல்பிங் யாரும் கிடையாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சுஷ்மிதா மேம், செல்வா சார் எல்லாம் ஆஃப்டர் தான் எனக்கு தெரிஞ்சாங்க. பட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு யாருமே கிடையாது, பட் யூடியூப் தான். சோ யூடியூப் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணேன். தென் ஒரு ஐடியில வந்தவங்க 3 ஐடியா கன்வெர்ட் பண்ண. தென் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா 7 ஐடியா கன்வெர்ட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 வீக் இந்த ஒர்க் தான் பண்ணேன். சோ தென் ஆஃப்டர் லேர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணி தென் ஆஃப்டர் நான் மூவ் பண்ணேன். சோ மூவ் பண்ண உடனே சோ நான் சொன்னது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சூப்பரா பண்ணி சோ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ நான் நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்ல, எல்லாம் பாசிட்டிவ் இல்லைங்களா. ஏன்னா நம்மள நம்பிதான் நிறைய பேர் வருவாங்க. சோ அந்த நம்பிக்கையை நான் கொடுத்ததுனால எனக்கு குயிக்கா டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ என்னோட செகண்ட் வீக் இன்கம் பாத்தீங்கன்னா 21,000. சோ ரியலி நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சோ நான் வந்து நினைச்சுக்கிட்டேன். சோ சுரேந்தர் சாரோட மீட்டிங் பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்கு அட்டென்ட் பண்ண ஒசூர்ல. சோ உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. சோ தென் இதுல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணா கூட டைம் வேஸ்ட் பண்ணா தப்பே கிடையாது இல்லைங்களா. சோ ஏன்னா 1 hour 2 hours சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கண்டிப்பா ஸ்கூல் போனா நம்ம மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரையும் இருக்கணும் இல்லைங்களா. சோ இந்த இடத்துல அது கிடையாது. சோ இது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஓகே சோ ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கூல்ல ரிசைன் பண்ணணும்னு நினைச்சேன். சோ ட்ரை பண்ணேன். சோ வித்தின் 1 மந்த்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 1,12,000 அச்சீவ் பண்ணாங்க. சோ பயங்கர ஹாப்பி. ஏன்னா 1 இயர் பாத்தீங்கன்னா சோ 1 lakh தான் நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்ல 1,12,000 என்னோட ஹேண்ட்ல பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். சோ இதுதான் நம்மளுக்கு ஏத்த இடம். கஷ்டப்பட்டவங்க இந்த இடத்துல பட்டு ஒரு 1 இயர் நம்ம டீம் பில்ட் பண்ணிட்டா சோ பாசிவ் இன்கம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ சூப்பரா பண்ணேன். சோ இதுவரை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆயிருக்குங்க. என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 5,52,000. சோ நான் ஹாப்பியா சொல்றேன். சோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சோ உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நியூ இல்லைங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போது கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ டவுட்ஸே வேண்டாம். சோ நான் வீடியோ மூலியமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே சூப்பரான பிளேஸுங்க. ஓகேங்களா. சோ ஆன்லைன் ஷாப் ஓபன் ஆயிருக்கு. சோ நிறைய ப்ரூஃப்ஸ் நம்மளுக்கு இந்த இடம் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது நெகட்டிவ்ஸ் நிறைய வரும்போது நம்ம என்ன ஆகுறோம்னா அப்செட் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்செட் ஆக வேண்டாம். ஏன் நம்ம வீட்டுல நம்மள கேவலப்படுத்துற நிறைய பேர் இல்லைங்களா. சோ அப்பெல்லாம் அப்செட் ஆகாதவங்க இப்ப வெளியில பர்சன் வந்து அப்செட் பண்ணும்போது நம்ம அப்செட் ஆகும். அதனால ஃபீலே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தைரியமா மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா. சோ அந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் நம்மள தேடி வருவாங்க. ஆக்சுவலா நான் 1 week 2 week 1 monthல ட்ரை பண்ண பர்சன்ஸ் நெகட்டிவா பேசினவங்க எல்லாருமே என்னோட டீம்ல இருக்காங்க. ஓகேங்களா. சோ எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்னன்னா கண்டிப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரையும் கத்தி கத்தி பேசிட்டு இருப்பேன். பட் ஒரு ரிசல்ட் கிடையாது. ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடையாது. ஒரு மெடல் கிடையாது. ஒரு அப்ரிஷியேஷன் கிடையாது. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 10 டேஸ்க்கு குயிக் அச்சீவர் வாங்கினேன். சோ செமையா ஒரு ஸ்டேஜ் மேல எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா யூஸ் பண்ணணும் தான் இருந்தேன். பட் அந்த வாய்ப்பை இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால கவலையப்படாதீங்க. சோ என்ன மாதிரி டீச்சர்ஸ் நிறைய பேர் என் டீம்ல இருக்காங்க. சோ இப்போ வரையும் பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா 4 டைமண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, 2 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக் கூட ஒரு டைமண்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ ஸ்கூல்ல வந்து நான் அவ்வளோ ஒர்க் பண்ணேன். பட் அந்த எஃபர்ட் போடுவேன். பட் எதுவுமே கிடையாது. பட் இந்த இடத்துல அதே எஃபர்ட் போட்டுனா ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு, சோ ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் தெரிவாங்க இல்லைங்களா. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கு லட்சக்கணக்குல தெரியுறாங்க. ஏன்னா சென்னை போகும்போது பாத்தீங்கன்னா நாகரத்னா மாமான்னு சொல்லும் போது வெரி ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம வீட்லயே இருந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்க ஹஸ்பண்ட் சோ இந்த மாதிரிதான் சரௌண்டிங்ல இருக்கும் இல்லைங்களா. சோ ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கிறாங்க. இப்ப நியூ ஜாயினர்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கும். நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுவாங்க, சக்சஸ் ஷேர் பண்ணுவாங்க. சோ இப்ப செல்வா சார் பாத்தீங்கன்னா அவரே அடிக்கடிக்கு போன் பண்ணுவாரு. சுஷ்மிதா மேம், சங்கீதா மேம் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் லைன்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலே என்னோட ஓன் சிஸ்டர் அவங்களே நெகட்டிவா தான் பேசினாங்க. பட் இப்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சோ இதுதான் என்னோட சக்சஸ் ஷேரிங். பிஃபோர் டீச்சரா இருந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப ஆக்சஸ்ல வந்து ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தவே தெரியலீங்களா. சோ ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன், கூலா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பசங்க எஜுகேஷன் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு சோ ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சேம் பிளேஸ் தான். ஓகேங்களா. சோ அதை வந்து நாம ட்ரை பண்றதுல இருக்கு.
ஸோ லேர்னிங் ப்ராசஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சாதாங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். நம்மளுக்கு என்னன்னு தெரியாமயே நம்ம சொன்னா அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? ஆஸ் எ டீச்சரா ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாதான் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால அதை நான் தெரிஞ்சுட்டேன். கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவேன். ப்ரிப்பேர் பண்ணாம கண்டிப்பா ஒரு நாளும் போக மாட்டேன். ஸோ அதே மாதிரி நான் பிசினஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1 வீக் நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு ஆஃப்டர் தான் மூவ் பண்ணேன். அதனாலதான் இந்த சக்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா எல்லாருக்கும் இது பாசிபிள் உண்டு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சீவுக்கு முழு காரணம் அப்ளைன்ஸ், அதே மாதிரி நம்மளோட லைஃப் லைன்ஸ் சொல்லலாம். இவங்க 2 பேருமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ்ல. சோ அப்ளைனையும் நம்ம விடக்கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லைனையும் விடக்கூடாது. சோ கண்டிப்பா ஒரு லெவலுக்கு போகும்போது டீம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். சோ அந்த டைம்ல சம் மிஸ்டேக் நடக்கும். அந்த மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கணும்ன்றதான் என்னோட வந்து எய்ம். சோ கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லார்கிட்டயும் பேசி ட்ரை பண்றேன். ஏன்னா அவங்களே என்ன மதிச்சு பேசலன்னா கூட கண்டிப்பா நான் வந்து என்னோட லைஃப் லைன்ல இருக்கிற எல்லார் கான்டெக்ட்ஸும் எழுதி வைப்பேன். சோ யார் ஒர்க் பண்றாங்க, யார் ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், சோ இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் சம்பாதிச்சுட்டேன் இல்லைங்களா? நான் சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கூலா ஹாப்பியா உக்காந்துட்டு இருக்கணும்ன்ற என்ன எனக்கு கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? சோ அவங்களை எல்லாருமே பண்ண வைக்கணும்னு தான் இந்த பிசினஸ் எடுத்து நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். சோ இதை கண்டினியூவா பண்ண போவேன். ஓகேங்களா? சோ என்னோட டைம் செஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே சூப்பரா பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேக்கா இருப்பீங்க, அதே மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பீங்க, ஜாயின் பண்ணி என்னன்னு தெரியாம இருக்கும். கண்டிப்பா உங்களோட அப்ளைன்ஸ் இங்கேதான் இருப்பாங்க, உங்களோட ஐடிஸ் எங்கேயுமே போகாது. ஸோ லைஃப் லைன் இங்கதான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இல்ல உங்க லீடர்ஸோ கம்பல் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க இல்லைங்களா? சோ எதுனா இந்த சக்சஸ் ஷேரிங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தெரியும், எப்படிதான் இவங்க சக்சஸ் பண்ணாங்க. சோ ஷார்ட் பீரியட்ல மேம் எப்படி சக்சஸ் பண்ணாங்க, அதே மாதிரி சங்கீதா மேம் ஷேர் பண்ணாங்க. சோ நிறைய பேர் பார்த்திருக்காங்க. சோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன நம்மளுக்குன்னா கண்டிப்பா எங்க மீட்டிங் நடந்தாலும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கே வந்து சோ ஹாப்பியா ஃபீல் பண்ணி நம்ம ஒர்க் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நான் ஜாயின் பண்ணி 10 days பாத்தீங்கன்னா ஒசூர் எஜுகேஷனல் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணேன். தென் ஆஃப்டர் 1 month நான் டைமண்ட் முடிச்சாங்க. தென் ஆஃப்டர் சென்னையில மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நான் அட்டென்ட் பண்ணி நான் லேர்ன் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ அதனால நம்மளுக்கு ஜூம் ஆப்ல நிறைய மீட்டிங் இருக்கு, அதே மாதிரி யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்ப்பனோ இல்லையோ கண்டிப்பா யூடியூப்ல கண்டிப்பா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஏன்னா அச்சீவ் பண்ணிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? சோ அதனால கண்டிப்பா யூடியூப்ல நான் நிறைய பார்ப்பேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாம லேர்ன் பண்ணலாங்க. நாம லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா அடுத்த பர்சன்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். சோ நாம நம்பி பிரசன்டேஷன் கொடுத்தாதான் நம்மள நம்பி 1008 பேர் வருவாங்க. ஓகேங்களா? சோ அதனால லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ இதுல கிடையாது, ஸ்டடி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ சேம் ப்ராசஸ் இங்கேயும் அதே தாங்க. சோ என்ன நாங்க கஷ்டப்பட்டு எப்பயுமே படிச்சுட்டே இருப்போம், இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1 week படிச்சா போதுங்க, லைஃப் லாங் அதே தான் நம்ம மெமரி பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டு ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டே இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்க? இங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அது ஆக்சஸ் தான். சோ அதனால ஹாப்பியா லேர்ன் பண்ணுங்க, ஹாப்பியா ஷேர் பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க. நெகட்டிவ்ஸ் வந்து ஃபீலே பண்ணாதீங்க. ஹாப்பி ஒண்ணு என்னங்க, எஸ் சொல்லுவாங்க இல்ல நோ சொல்லுவாங்க, அவ்வளவுதானே. நீங்க போய் அப்ரோச் பண்ணுங்க. எஸ்னா ஓகே, நோன்னா பாய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். நம்ம அச்சீவ்மெண்ட் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னாடி அவங்களே வருவாங்க. அதனால ஃபீலே பண்ணாதீங்க. சோ நெகட்டிவ்ஸ் வந்துருச்சுன்ற பர்சன்ஸை விடவே விடாதீங்க. அவங்க பார்க்கும்போது நான் ஹாப்பானா என்ன பண்றீங்கன்னா நான் ஆக்சஸ்ல இருக்கேன்ப்பா. சோ இந்த மாதிரி ஹாப்பியா உங்களோட ஷேரிங்க நீங்க ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ ஏன்னா நம்ம உண்மையிலே ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சில பேர் 0ல கூட இருப்பீங்க, டோன்ட் வரிங்க. நிறைய பேர் இங்க அச்சீவ் பண்ணிருக்கவங்கல்ல 0 இன்கம்ல இருக்கிறவங்க தான். அதனால சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாதான் பலன் இல்லைங்களா? சோ எப்பயுமே நம்ம கஷ்டப்பட்டதா பலன்ன்றது கிடைக்கும். சோ கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டா ஒரு நாள் பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம ஆக்சஸ்ல கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்கோம் பேசுவாங்க. சோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒசூர்ல ஒரு ரூரல் ஏரியா தான், தென்கனி கோட்டை. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட டீம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா நாங்க கொடுக்கணும்ன்றதுக்காக கூடிய சீக்கிரம் ஒரு ஆபீஸ் கூட ஓபன் பண்ண போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வித்தின் 6 monthல பாத்தீங்கன்னா என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. சோ இதை வந்து தொடர்ந்து நான் பண்ண போறேன். சோ இந்த ஹாப்பினஸ் எல்லாருக்கும் வேணும்னா கண்டிப்பா நீங்களும் நம்ம ஆக்சஸ் வந்து உங்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைமண்ட் டைரக்டர், சோ பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், சிடிஸ் அண்ட் விடிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருப்பீங்க. கண்டிப்பா நீங்களாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டீம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அச்சீவ்மெண்ட்ஸோட நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த செல்வா சார் அண்ட் சுஷ்மிதா மேம், சோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
தேங்க்யூ சோ மச் நாகரத்னா மேம். ஸோ எக்ஸலண்டான ஒரு ஷேரிங், ஒரு சூப்பரா இருந்தது. உண்மையாவே அவங்க பார்க்கும்போது அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்த அந்த ஹாப்பினஸ்லயே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஆக்சஸ எந்த அளவுக்கு ஒரு ஜாலியா எடுத்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரோட எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டரோட வீடியோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு ஆக்சஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்னடா இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டரை பார்த்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஜாலியா பண்ணணும் அப்படின்னு. ஸோ லேர்னிங் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு ஆக்சஸ் எடுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு லேர்னிங் ஸ்கூல்ல வந்து எப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கிறோமோ அந்த மாதிரி ஆக்சஸ்ல லேர்னிங் அப்படின்றது எடுத்துட்டு பண்ணா எந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற விஷயத்தையும் நம்மளுக்கு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. எஸ், இங்க இருக்கக்கூடிய இந்த 300 மெம்பர்ஸ்க்குமே சிஸ்டரோட ஷேரிங் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஸோ எஸ், ஸோ இன்னொரு பர்சன், ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இவங்களோட ஸ்பீச்சுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ தென்காசில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆக்சுவலி நீ இவங்களுக்கு எப்ப கால் பண்ணாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டு வேலை வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அவங்களோட பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அளவுக்கு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணி அவங்களோட வீக்லி இன்கமும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணும் எங்களை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி தான். ஸோ மேம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சக்சஸ் டீம்ல தான் இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த கோர் லீடர். ஸோ தென்காசில இருந்து இந்த பிசினஸ் எடுத்து ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேமோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ரவுலா ஷரீஃபா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் அதர் நெட்வொர்க்ல ஒர்க் பண்ணி ஸோ இன்னைக்கு ஆக்சிஸ் என்ற விஷயத்த ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 lakh rupees கிட்ட வந்து மேம் இன்கம் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா ஒரு டெடிகேஷனோட ஆக்சிஸ் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட சக்சஸ் வந்து ஷேர் பண்றதுக்காக இங்க வராங்க. ஸோ உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் சிஸ்டர் வந்து வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ வார்ம் வெல்கம் மிஸ்டர் ரவுலா ஷரீஃபா சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்குதா? எஸ், கிளியரா இருக்குங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். 2 லெஜெண்ட்ஸ் வந்து சூப்பரா ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ என்னோட ஒரு சில சக்சஸ் ஷேரிங்க வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட நேம் வந்து ரவுலா ஷரீஃபா. நான் வந்து தென்காசில இருந்து பேசுறேன். ஸோ ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னால வந்து ஆக்சிஸ்ல ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணேன். என்னோட லைஃப் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பொசிஷன்ல சேஞ்ச் ஆகி இருக்குது. ஸோ ஆக்சஸ்க்கு முன்னால வந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஷேரிங்ல பாத்தீங்கன்னா ஆக்சஸ்க்கு முன்னால இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேமிலில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 சிஸ்டர்ஸ், நான் தான் அக்கா, 3 தங்கச்சி எனக்கு. ஸோ என்னோட ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு புவர் ஃபேமிலி தான். அப்பா வந்து என்னை நல்லா படிக்க வைக்கணும், நிறைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதாவது என்னோட அப்பா சைடும் சரி, என்னோட அம்மா சைட்லயும் சரி, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கிறவங்க. என்னோட ஃபேமிலியில எல்லாருமே வந்து அந்த மாதிரியான தாட் இருக்கிறவங்க. பட் என்னோட அப்பா வந்து கண்டிப்பா நம்ம பிள்ளைய நம்ம படிக்க வைக்கணும், ஏன்னா அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை இல்லையா, ஸோ என்னை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே என்ன வந்து போதும் படிச்ச படிப்பெல்லாம் போதும், பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க வேண்டாம், வீட்டுல வைங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னோட அப்பா வந்து அதையும் மீறி என்னை வந்து நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா என்னன்னா என்னை வந்து ஒரு டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு பெரிய படிப்பு வந்து படிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சிங்கள் எல்லாம் வந்து நான் படிச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சிங்களை நானே படிக்க வச்சு எல்லாம் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு. ஏன்னா என்னோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த பொண்ணு வந்து எனக்கு 7 வயசுல இருக்கிறப்பதான் என்னோட தங்கச்சி வந்து பிறந்தாங்க. ஸோ வந்து நான் நல்லா படிச்சு ஒரு ஒர்க் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சிஸ்டர்ஸே வந்து நான் நல்லா படிக்க வைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்தோம். எல்லாம் எங்க ஃபேமிலியில வந்து என்ன படிக்க வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஃபேமிலியில வந்து பினான்சியல் சப்போர்ட் பண்ணல. ஸோ பாத்தீங்க அப்படின்னா என்னை எம்எஸ்சி பிஎட் படிக்க வச்சாங்க. அதுவுமே என்னோட அப்பாவுக்கு வந்து மீறின படிப்பு தான், அவங்கள மீறின ஒரு படிப்பு தான் என்னை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஸோ படிச்சு முடிச்சதும் நான் வந்து ஒர்க் போனேன். ஒர்க்கு போயிட்டு என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ வந்து நானும் படிச்சு முடிச்ச நெக்ஸ்ட் மந்த்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கு போனேன். நான் டீச்சிங் ஃபீல்டு தான் படிச்சேன் அப்படிங்கிறதுனால டீச்சரா தான் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து போனேன். போய் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 5500 rupees வந்து நான் எடுத்தேன். ஸோ அது வாங்குறப்போ எனக்கு வந்து அந்த பினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கறது நம்மளோட ஃபேமிலிக்கு பண்ண முடியுமா, இதை வச்சுட்டு என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் படிக்க முடியுமா, பினான்சியலி நல்ல பொசிஷனுக்கு நம்மளுடைய ஃபேமிலியை கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. 5500 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்.
சோ அப்ப வந்து நான் அப்ப நினைச்சேன் இத்தனை வருஷம் நம்ம படிச்சிருக்கோமே, அந்த படிப்பு எல்லாமே வந்து வேஸ்ட் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ அப்புறம் சரி பரவாயில்ல, நம்ம வந்து பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ண போய் தானே இப்படி இருக்குது, ஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைமிங்ல தான் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆகி போன வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா புது விதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா ஹஸ்பண்ட் வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஸோ 2 மருமகள்ங்க. பெரிய மருமக ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிச்சு. நான் வந்து அப்படி கிடையாது. பட் நான் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் பணத்துக்கு தான் அந்த இடத்துல வந்து மதிப்பு இருந்தது. ஸோ வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டியா வந்து நடத்துனாங்க. ஆஹ் எதுக்காக நான் இதெல்லாம் வந்து ஷேர் பண்றேன், ஃபேமிலி விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்றேன் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி வந்து எத்தனை பேர் இருப்பீங்க, கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும், நம்ம வந்து குறைஞ்சவங்க கிடையாது, நம்மள ப்ரூஃப் பண்ணணும், ஒரு பணத்தை வச்சுதானே நம்மள மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்மளுக்கு படிப்பு இருக்கு, ஸோ நம்மளால அதை வச்சு நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் வந்து மறுபடியும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எழுதினேன். ஸோ அட்டன் பண்ணேன், நிறைய தடவை 2 தடவை அட்டன் பண்ணி சரியா இது பண்ணோம்ல. நான் வந்து 90% பிஎட்ல பாஸ் ஆனேன். பட் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருந்தேன், சூப்பரா படிச்சிருந்தேன். படிச்சுட்டு எக்ஸாம் எழுதினேன். பட் 2 மார்க்ல மிஸ் ஆச்சு. 2 மார்க்ல மிஸ் ஆறப்போ எவ்வளவு வெக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன எனக்கு பட்டுச்சு அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பணம் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்து அவங்க வந்து ஜாப் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், முன்னாடியாவது வேஸ்டா போயிடுமோ நம்ம படிப்பு அப்படின்னு தான் நினைச்சேன். அப்போ அந்த 2 மார்க்ல மிஸ் ஆனப்போ நம்ம இத்தனை வருஷம் படிச்ச படிப்பு கண்டிப்பா வேஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்மளோட இதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளும் ஏதாவது லைஃப் பண்ணணும், வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே அடைஞ்சு அப்படியே நம்ம லைஃப் ஃபுல்லா முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற தாட்ல இருந்துட்டே இருந்தேன். ஸோ ஆன்லைன்ல தான் வந்து நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்திருக்கேன், நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய தெரிஞ்சது. ஸோ வந்து நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணேன். ஆக்சிஸ்க்கு வர்றதுக்கு முன்னால நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 வருஷமா ஒர்க் பண்ணேன். சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 3 வருஷமா ஒர்க் பண்ணேன். பட் பெரிய அளவுல ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. 3 வருஷமா ஒர்க் பண்ணியுமே கிடைக்கல. ஸோ அப்பதான் வந்து எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பிரைஸ், எனக்கு என்னோட லைஃப்ல கொடுத்த ஒரு பிரைஸ் அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறேன். அதை வந்து அல்லா தாலா எனக்கு உமர் ஷரீப் சார் மூலமா கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு ஐடி போடுறது கூட என்கிட்ட மணி இல்லை, 2500 ரூபாய் இருந்துச்சு. 1000 ருபீஸ் கடன் வாங்கி போட்டுதான் நான் வந்து ஒரு ஐடியில உள்ள வந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து உமர் ஷரீப் சார் வந்து எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் அவங்களுடைய கைடன்ஸ் மூலமா வந்து நான் பாத்தீங்கன்னா நல்ல ஆக்சஸ் எடுத்து சூப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 11,400 ரூபாய் 4 வாரமும் சேர்த்து 11,400 ரூபாய் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா 1800 ருபீஸ். இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே திட்டினாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே திட்டினாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீ 3 வருஷமா வேற இது பண்ண, அதுல என்னத்த நீ கிழிச்சுட்ட, நீ இதை எடுக்கிற, திட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுலயாவது போய் மாட்டிக்காத, ஏதாவது வீணான வேலையை பார்த்துட்டு இருக்காத அப்படி சொல்லி அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க. பட் வந்து நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வீக் நான் 1800 ருபீஸ் எடுத்தேன் பாத்தீங்களா. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப இந்த இதை வந்து அதாவது அந்த 1800 ருபீஸ் அப்படிங்கிறத நான் இது 3 வருஷமா ஒர்க் பண்ண கம்பெனில 1 மந்த் இன்கமா கூட நான் எடுத்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அப்ப அது இதோட அக்சஸ் இந்தியாவோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் வந்து எடுக்கிறப்பவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, ஃபேமிலியில ஆக்சஸ் எடுத்ததுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்ல நம்ம பாக்குறப்போ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணோம். ஸோ ஃபேஸ் பண்றப்போ நான் வந்து ஒரு சில இடங்கள்ல அப்படியே ட்ராப் ஆயிடுவேன். ஸோ இருந்தாலும் ட்ராப் ஆனாலும் என்ன நானே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். இருந்தாலும் எனக்கு உமர் ஷரீப் சார் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எல்லாமே கைட் பண்ணாங்க, எப்படி டீமை கொண்டு போகணும், டீம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து அப் டு எண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட வழிகாட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் சூப்பரா டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கரெக்டா வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ
இப்போ என்னோட வீக்லி இன்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15,000 வரைக்கும் நான் வந்து வீக்லி நான் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஆக்சஸ்னால என்னோட லைஃப் வந்து சூப்பரா வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. என்னோட அப்ளைன் வந்து எனக்கு ஒரு நல்ல லீடரா இருந்ததுனால இதெல்லாம் வந்து நான் வந்து கரெக்டா நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்ல இன்கம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வந்து இன்கம் நம்ம வாயில பேசுறதை விட நம்ம இன்கம் பேசுறது தான் வந்து பெரிய ஒரு கருத்தை வந்து தரும். சரிங்களா? சோ அதனால எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எதுலயாவது போய் மாட்டிக்காத, வீணா எதுலயாவது போய் விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. சோ அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்னோட டீம்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் எனக்கு அது பெரிய விஷயம். ஸ்கூட்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டி எல்லாம் எங்க வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்லயும் சரி அம்மா வீட்லயும் சரி வாங்கி தர மாட்டாங்க. பட் ஓட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்காக செஞ்சு தரதுக்குன்ட்டு யாருமே கிடையாது. ஸோ நான் வந்து இதுக்குள்ள ஆக்சஸ்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா சாரி 2 மந்த்ல ஏர்ன் பண்ண காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஸ்கூட்டி செகண்ட் ஹேண்ட்ல ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கினேன். ஸோ அது இது வரைக்கும் என்னோட லைஃப்லயே பாத்தீங்க அப்படின்னா அதை நான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட்ல தான் ஸ்கூட்டி வாங்கினா, புது ஸ்கூட்டி கூட கிடையாது. பட் பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஓட்டவே தெரியாது. ரிலேஷன்ஸ் யாராவது வண்டி வச்சிருந்தாங்க எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தரமாட்டாங்க. நீ கீழே மேல போட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அது ஃபேக்ட் தானே. யாருமே வந்து ஓட்ட தெரியாதவங்க நம்பி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க இதை உடச்சு போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் இங்க வந்துட்டு 2 மாசத்துல நான் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டி வாங்கி ஓட்ட தெரியாத நான் ஓட்ட கத்துக்கிட்டு நல்லா வந்து வண்டி ஓட்டுறேன். இப்போ வண்டியில போறேன் வர்றேன். அந்த இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கடன் இருந்துச்சு. ஸோ அதுல 50,000 வந்து நான் ஆக்சிஸ்ல சம்பாரிச்ச காசு எடுத்து நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிராம்ல வந்து ஒரு கோல்டுல ஒரு பெண்டன்ட் வாங்கினேன். அதையும் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு லாஸ்டா ஷோ பண்ண முடிஞ்சாலும் ஷோ பண்றேன். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிஸ்டர் வந்து ஹோமியோபதி படிக்கிறாங்க. ஸோ படிக்க வைக்கிறதுக்காக அமௌண்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ ரீசெண்டா இப்போ ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி 20,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து 20,000 ரூபாய் மொபைல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. சின்ன சின்ன அதாவது 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்திங் அந்த மாதிரி மொபைல் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் வந்து என்னுடைய சம்பாத்தியத்துல நான் வந்து இந்த 20,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நான் சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நான் போயிருக்கிறேன். இன்னும் வந்து நிறைய இருக்குது. இதை விட அதிகமாவும் நான் வாங்குவேன் இன்னும் என்னோட ஃபியூச்சர்ல. ஸோ வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல ஆக்சஸ்ஃபுல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்குது. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன், அதாவது பணம் இருந்தா தான் எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. ஆனா வந்து அதே பணம் இல்லைன்னா நம்மளுடைய லைஃப்ல ஏற்படுற பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிலாம் இருக்குது பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாம பணம் இல்லைன்னா சமாளிக்க முடியாம லைஃப் வந்து இன்னுமே வந்து சிக்கலாயிடும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ வீட்டுல இருந்துட்டே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நான் வந்து மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லேடி அப்படிங்கிற ஒரு வியூ எல்லாத்தையும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நான் அப்படித்தான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். நான் மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டுல இருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எனக்கு கிடைக்காத அந்த மதிப்பு, எனக்கு கிடைக்காத அந்த எல்லா விஷயங்களுமே இப்ப கிடைக்குது. சரிங்களா. ஸோ வந்து நம்மளையும் மனுஷரா மதிக்கணும் அப்படின்னா பணம் தான் தேவைப்படுது. அதை நான் என்னோட லைஃப்ல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ வந்து ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போய் அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை தாண்டி நிக்க போய் தான் இந்த ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வர முடியுது. ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஸோ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சக்சஸோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து கால் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் கண்டிப்பா நான் போக போறேன். ஸோ இதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற அதே ஆக்சஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பொக்கிஷத்தை வந்து சரியா யூஸ் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து முன்னேறிடுவீங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப் வந்து மாறி இருக்கு. உங்களோட லைஃப் கண்டிப்பா மாறும். ஸோ கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எஸ் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ரியலி சிஸ்டர் ஒரே ஒரு விஷயம், அந்த இதை நான் ஷேர் பண்ணிக்கட்டுமா? நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சிஸ்டர்? எஸ் விசிபிளா இருக்குங்க சிஸ்டர். நான் அது வந்து 20,000க்கு வந்து மொபைல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மொபைல்
இதுதான். இதுலதான் நான் வந்து இப்ப மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ முதல்ல நான் வந்து வாங்கின செகண்ட் ஹேண்ட்ல ஸ்கூட்டி வாங்கினேன் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை ஓட்ட கத்துட்டு இருக்கிறப்ப நான் எடுத்த ஒரு போட்டோ. இது வந்து நான் ஒரு பெண்டன்ட் வாங்கினேன் 8 கிராம்ல கோல்டுல வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா? அது. ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ. ஸோ எக்ஸலண்டான ஒரு ஷேரிங். கண்டிப்பா அவங்களோட ஷேரிங்ல இருந்து நான் நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீப்புளுமே நிறைய விஷயத்த வந்து சிஸ்டரோட ஷேரிங்ல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாரோட ஒரு விமன் அப்படின்னு பார்க்கும்போதே ஸ்ட்ரகிள்ஸை தான் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சிஸ்டரோட லைஃப்ல இருந்த மாதிரி கண்டிப்பா அவங்க ஸ்டார்டிங்ல வந்து ஸோ அவங்களோட ஏதோ ஒன்று ஒரு ஆம்பிஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்களோட அமௌண்ட்ல வந்து சிஸ்டர் படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ட்ரீம் இருந்தது. பட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு முடியல. இன்னைக்கு நிறைய பேர் வெளில போகும்போது நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆக்சஸ் அப்படின்றது உண்மையாவே லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது சிஸ்டரோட லைஃப்ல வந்து இன்னைக்கு அவங்களோட ஷேரிங்ல வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆஃப்டர் ஆக்சஸ் அவங்க என்னெல்லாம் முன்னாடி வந்து ஃபேஸ் பண்ணாங்களோ, என்னெல்லாம் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்களோ, இன்னைக்கு ஆக்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நினைச்ச ஒரு விஷயத்த எல்லாமே சக்சஸ் அப்படின்ற விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. எஸ், சூப்பர் சிஸ்டர். மேலும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் அப்படின்றத இங்க பண்ணணும். ஒரு விமனால எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாததுக்கு ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா விமனால எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும்ன்றதுக்காக ஒரு ரோல் மாடலும் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பர் லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 சிங்க பெண்கள் ஸோ அவங்களோட ஷேரிங்ஸை ஒரு எக்ஸலண்டான ஒரு வழியில ஒரு சூப்பர்பா நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண சங்கீதா சிஸ்டர் ஆகட்டும், ஸோ நம்மளோட ஆக்சஸ்ல மல்டிபிள் ஐடிஸ் போடுறது எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகரத்னா சிஸ்டர் அவங்களோட சக்சஸ் ஷேரிங் வந்து ஷேர் பண்ணாங்க. நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுத்தா மட்டும் பத்தாது. ஸோ அதுல அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்ன்ற விஷயத்தையும் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா நம்மளுக்கு சக்சஸ் ஷேரிங் பண்ண ஸோ நம்மளோட ரவுலா சிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் நம்ம கையில கிடைச்சிருக்கு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற வழி வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்ன்ற விஷயத்தையும் கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொன்னாங்க. சோ இந்த ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய பீப்புள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆனா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ஸ்பயர் ஆனேன். சோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையில ஆக்சிஸ்ல வந்து நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, உள்ள வந்திருப்போம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிப்போம். அந்த மாதிரி ஒரு டைம்ல சோ இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனல் செஷனா இது வந்து இருந்திருக்கும். சோ தேங்க்யூ சோ மச். சோ 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டா டைமை கீப் அப் பண்ணி ஒரு 10 o'clock வந்து நம்ம செஷன் வந்து எண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் லீடர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் இங்க இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஸோ ஒரு 300 பீப்புள்ஸ்க்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபைனலா 251 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த இடத்துல ஹோஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸோ என்னோட சிடி மிஸ்டர் செல்வகுமார் சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ நம்ம செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. குட் நைட் ஆல். பை பை.